கண்ணீர், இவ்வளோ கவலை, இவ்வளோ கஷ்டத்தை ஏன் கொடுக்குறீங்க? இவ்வளோ துன்பத்தை ஏன் அந்த தூய்மை பணியாளர் கொடுக்குறீங்க? என்ன பாவம் பண்ணாங்க? சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மண்டலம் 5, 6 தூய்மை பணியாளர்கள் கடந்த 30ஆம் தேதி முதல் 6 தடவை இது வரைக்கும் கைதாகிருக்காங்க. 31ஆம் தேதி இரவு கூட கைது செய்யப்பட்டு எண்ணூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நடுரோட்டில் விட்டு போயிட்டாங்க 4 மணிக்கு. இப்போ ஜனங்க அதுலேயே 4 பேர் மூச்சு திணறி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற சூழல்ன்றது நடந்தது. இன்றைக்கும் ஆணையர் அவர்களுக்கு மனு கொடுத்து வேலை கொடுங்க, மனு முதல்வரே எங்கள் சங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணுங்க இப்படின்ற முழக்கத்தோடு மட்டுமே இன்றைக்கி போனாங்க. இன்றைக்கும் கைது செஞ்சுருக்காங்க, 6 முறை கைது செஞ்சுருக்காங்க இந்த 3 நாளில். ஆனால் தூய்மை பணியாளர்கள் உறுதியாக நம்பிக்கையோடு தற்போது வரை எங்களுக்கு வேலை சென்னை மாநகராட்சியில் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு போராட்டம் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இதில் என்னென்னா, தற்போது வரை ஒரு அஃபிஷியல் பேச்சுவார்த்தை, ஒரு முறையான பேச்சுவார்த்தை என்பதை தற்போது வரை அரசு எங்களுடன் நடத்த மறுத்து வருகிறது. இதுதான் எங்களோட முக்கியமான பிரச்சனை. இன்றைக்கி தேதியில் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எங்களோட பேச்சுவார்த்தையை தூங்குங்க, தூய்மை பணியாளர்கிட்ட தூங்குங்க, ஏன் எங்களை தவிர்க்கிறீங்க? எங்களை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களோட கோரிக்கை என்ன, எங்களோட பிரச்சனை என்ன அப்படின்றத கேளுங்க. ஏன் நாங்கள் ராம்கிக்கு வேலைக்கு போக மாட்டோன்றதை பற்றி கேளுங்க. முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கை என்னன்றதை பற்றி பரிசீலனை யோசிக்கணும். எலெக்ஷன் வருது, பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் அறிவிப்பு சந்திக்க போகிறீங்க. நாங்கள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்போம், நீங்கள் திரும்ப தூய்மை பணியாளருக்கு தேர்தல் வாக்குறுதியாக என்ன தரப்போகிறீங்க? இப்போ பணி இயந்திரம் தரப்போகிறீங்களா? குறைந்தபட்ச சம்பளம் உறுதி தரப்போகிறீங்களா? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நாங்கள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறோம். எங்களுக்கு 31/7/2025 சொன்ன வேலையை கொடுத்துருங்க, நாங்கள் செஞ்ச வேலையை கொடுத்துருங்க. பணி இயந்திரத்தை கூட நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம். எங்களுக்கு தொடர்ந்து இப்போ மிரட்டல்கள் அதிகமாக வருது. அதிகமான மிரட்டல் என்னென்னா, எப்படியாவது நிறைய பொய் கேஸ் போட்டு சங்க தலைவராக இருக்கிறவங்கள எப்படியா உங்களை உள்ளே தள்ளிடுவோம். ஒன்று யார்னாக்கிட்ட மிரட்டி காசு வாங்கினாங்க, இல்லை யாராவது மிரட்டினாங்க, இல்லை தப்பாக பேசுனாங்க அப்படின்னு சொல்லி கூட ஏதாவது நிறைய வழக்குகள் போட்டு எலெக்ஷன் வரைக்கும் வெளியே வர முடியாத மாதிரி வழக்கு போட்டுருவோம், கொஞ்சம் ஒழுங்காக இருங்க அப்படின்ற மிரட்டல்கள் எங்களுக்கு வந்துட்டுருக்கு. நாங்கள் கேட்பது வேலை. எங்கள் சாதாரண ஜனங்க, ஏழை எளிய ஜனங்க, அவங்கள போய் பாருங்கள், அவங்கள போய் அரசுலேருந்து யாருன்னா பார்த்தா தெரியும், மஞ்சள் கயிறு போட்டிருப்பாங்க, வட்டி கடலில் இருப்பாங்க. சாதாரண ஜனங்க எங்கள் மீது அவதூறுகள் நிறைய பரப்புகிறாங்க. நாங்கள் அரசுக்கு எதிராக எலெக்ஷன் டைமில் போராட வந்தவங்க. 156 நாள் தாண்டி தான் நாங்கள் அரசுக்கு எதிராக தனியாக போராட வரணுமா? 31/7/2025 வரைக்கும் அந்த சென்னை மாநகராட்சி தொழிலாளிங்க போராட்டத்திலே இல்லையே, களத்திலே இல்லையே, ரோடுக்கே வரலையே. ரோடுக்கு வர வச்சது நீங்கள் தானே, அவங்கள வேலை இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டீங்க. ரோடுக்கு வர வச்சது நீங்கள் தானே. இங்கே போராட்டம் பண்ணுறாங்க, அங்கே போராட்டம் பண்ணுறாங்க, இதனால் அரசு கோச்சிக்கிச்சு, பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. நாங்கள் நான் எங்கே போராட்டம் பண்ணி இடம் கொடுங்க, நாங்கள் அமைதியாக கை கட்டி ஒரே இடத்துல நின்று நாங்கள் போராட்டம், அதுவும் இடம் கொடுக்க மாட்டேன்னீங்க. நாங்கள் கோர்ட்டில் போய் உண்ணாநிலை போராட்டத்தை கஷ்டப்பட்டு அனுமதி வாங்கி வச்சுருக்கோம். நாங்கள் எங்கள் உழைப்போர் உரிமையக்க சங்கம் இது வரைக்கும் இந்த சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு, செல்ஃப் ஹெல்ப் குரூப் தொழிலாளர்களுக்கு 100 கோடிக்கு மேல் சம்பள உயர்வை வாங்கி தந்ததாக சென்னை மாநகராட்சியினுடைய தீர்மானங்கள் சொல்கிறது. எங்கள் வழக்கு நம்பர் கடந்த 15 நாளுக்கு முன்னாடி கூட மண்டலம் 4, 8, 7 உழைப்போர் உரிமையக்க தாக்கல் செஞ்ச வழக்கின் அடிப்படையில் சம்பள உயர்வு 761 1/4/2020 வழங்கப்படி சொல்லியிருக்கு. நாங்கள் போட்ட வழக்கின் அடிப்படையில் இப்போ தனியாரில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு, ராம்கேர் பேச தொழிலாளிகளுக்கு 565 761 150 கோடி ரூபாய் சம்பள உயர்வு கிடைக்க போகுது. எங்கள் போராட்டம், எங்கள் வழக்கு, நாங்கள் பட்ட கஷ்டம். ஆனால் வழக்கு நடத்துகிறோம், உண்ணாத்துக்கு பர்மிஷன் கேட்குறோம், நேரடியாக வந்து களத்துலேருந்து நேர்மையானு கோரிக்கை வைக்கிறோம் அரசாங்கத்துக்கு. ஆனால் எங்களை பொய் வழக்கு போட்டு உள்ளே வைப்போம் ஜெயிலில். நீ தொடர்ந்து நிற்கிறியா, தொடர்ந்து போராட்டம் பண்ணுறியா, உங்கள் மேலே எத்தனை கேஸ் பொய் கேஸ் போடுற பாரு, காரணங்கள் தேடிட்டு இருக்காங்க. நாங்கள் கோரிக்கையை முடிங்கன்னு சொல்கிறோம், எங்களை ஜெயிலில் வைப்பதற்குண்டான நடவடிக்கை அடுத்து போக ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் ஜெயிலுக்கு பயப்பில்லை, சிறைக்கு பயப்பில்லை, நேர்மையாக இருக்கோம். எங்களை பற்றி ஏற்கனவே முன்னாடியே ஒரு கட்டுக்கதை வச்சுட்டு எங்களை ஜெயிலில் போட்ட பிறகு அந்த கட்டுக்கதையெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க.
எவ்வளோ கட்டுக்கதை கட்டணுமோ இவங்க மிரட்டி காசு கேட்டார், இல்லை அவரை மிரட்டி இது பண்ணார், இவங்ககிட்ட தப்பானது என்ன வேணால் போய் பேச போகிறாங்க. நாங்கள் இன்றைக்கி 2ஆம் தேதி பகிரங்கமாக அறிவிக்கிறோம். பொய் கேஸ் போட்டு உள்ளத்தள்ளதுக்கு உண்டான நடவடிக்கை போகிறாங்களே தவிர எங்களோட பேச்சுவார்த்தைக்கு உண்டான நடைமுறைக்குள்ள வரல. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு உண்டான நடைமுறைக்கு வரலாம். ஒன்று இருக்குது, தலைவர்களை தூக்கி உள்ள வச்சுட்டா தொழிலாளிக்கு போராட மாட்டாங்களா? எங்கள் பெண்கள் நிற்க மாட்டாங்களா? போராட்டத்துக்கு வரலங்க, வேலை கேட்டு வர்றாங்க. கமிஷனர் வீட்டுக்கு போனது, கமிஷனர் வீட்டில் இருக்கிறவங்க துன்புறுத்தணும் மிரட்டணும்னு யாரும் வரல. அங்கே போனவங்களாம் பெண் தூய்மை பணியாளர். ரவுடியோ சமூக விரோதியோ கஞ்சா அடிக்கிறவனோ போதைப்பொருள் சாப்பிடணும் கிடையாது. பெண் தூய்மை பணியாளர் 156 நாள் ஆகி ஐயா எங்களுக்கு வேலை கொடுங்க, எங்களை எதுக்கு பிடிச்சி நிறுத்தி வச்சுருக்கீங்கன்னு கேட்க போகிறாங்க. அறிவாலயம் போனதும் கலைஞர் சமாதி போனதும் பெரியார் கலைஞருடைய 2 பேரோட புகைப்படத்தை வச்சுக்கிட்டு 2 பேர் சமூக நீதி சமத்துவத்துக்கு நின்றவங்க எங்களுக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டு போனாங்க. வேற உங்களை தனியாக எதிர்க்கணுன்றது யாருக்குமே நோக்கம் கிடையாது. எங்களை ஏன் பேச மாட்டேன்றீங்க? எங்களோட கோரிக்கை மற்ற சங்கத்தை அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்த ரெடி இருந்தீங்க, ஏன் தூய்மை பணியாளர் சங்கத்தை கூப்பிட்டு பேச மாட்டேன்றீங்க? சமூகத்தை இந்த இங்கே வந்தவங்க தானே எளிய மக்கள், இதில் இருக்கிறவங்க தானே ரொம்ப சாதாரண அடித்தட்டு. நீங்கள் சொன்ன 19/1/2021 கடிதப்படி 90% தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதில் இருக்காங்க, பணியந்திரப்படுத்துங்கன்னு சொன்னீங்க. அந்த கேள்வி தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ அரசுக்கு எதிராக வந்துட்டாங்க, இவங்க எலெக்ஷன் தான் இவங்களோட நோக்கம், இவங்க எதிர்கட்சியினுடைய ஆளுங்க, இவரோட ஆளுங்க அவரோட ஆளுங்கன்றீங்க. நாங்கள் யாரோட ஆளுங்க? இப்பயும் நாங்கள் பகிரமாக சொல்கிறோம், நீங்கள் எங்கள் கோரிக்கையை பேசி முடிச்சிருங்க. எங்கள் ஆளுங்க வேலைக்கு போயிட்டோம், எங்கள் போராட்டம் முடிவுக்கு வந்துட போகுது. சரி, சங்க தலைமையை பிடிக்கலையா, எங்கள் சங்கத்தோட தொழிலாளி கூப்பிட்டு பேசுங்க. இல்லை நடுத்தரப்பில் உங்களுக்கு யாருன்னா பிடிச்சிருந்தா அது ஊடகத்துறையோ அரசியல் கட்சியினோ கூட்டணி கட்சி தலைவர்களை கூப்பிட்டு பேசுங்க. நாங்கள் சொல்கிறோம், கூட்டணி கட்சி தலைவர்களே தொழிலாளிக்காக நிற்கிறேன்னு சொல்கிறவங்க, அடித்தட்டு மக்களுக்காக நிற்கிற சொல்கிறவங்க, உங்கள் குரலை அதிகப்படுத்துங்க, எங்களுக்காக கோரிக்கை வைங்க. எங்களுக்காக கோரிக்கை வச்சு நீங்கள் முதல்ல சொன்னால் கேட்பாங்க. நீங்கள் எத்தனை சீட்டுன்ற விஷயத்துக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் உங்களை வேண்டி கேட்டு கொடுக்குறோம். கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தூய்மை பணியாளருடைய கோரிக்கை நிறைவேற்ற சொல்லி நீங்கள்லாம் கோரிக்கை வைங்க முதல்வர்கிட்ட. நாங்கள் பேச தயாராக இருக்கோம். இல்லை நீங்களே பேசி கூட முடிங்க. எங்களுக்கு பதவியோ பொறுப்போ எம்எல்ஏ பொறுப்போ கவுன்சிலருக்கோ மற்றக்கோ நாங்கள் எதுக்கும் நிற்க ஆசைப்படல. பதவிக்கலாம் எங்களுக்கு பதவியும் வேண்டாம். எங்களுக்கு எங்கள் தொழிலாளி வேலைக்கு போகணும். ஒரு நாள் நைட்டு கைதாகி நொட்லோட்டில் எடுத்துருந்து விட்டு திருப்பி அடுத்த நாள் வந்து எவ்வளோ கொடுமை அந்த பெண்கள் சந்திக்கிறாங்க. எத்தனை மிரட்டல்கள், எத்தனை அச்சுறுத்தல்கள், எத்தனை துன்புறுத்தல்கள். சாப்பாடு ஒரு வேலைக்கு வராது, 3 மணி நேரம் வச்சு வண்டியிலே சுற்றுறாங்க. எவ்வளோ துன்புறுத்தல்கள். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க, எத்தனை பேர் மயக்கம் போட்டு விடுறாங்க. தண்ணி கிடையாது, கழிப்பற வசதி கிடையாது. அரசாங்கிற இடத்துல எதுக்குங்க ரோட்டில் போராடிட்டே இருக்கணும்? நீங்கள் சொன்னதை கேட்டது தப்பா? ஏன் 10 வருஷம் 15 வருஷம் சர்வீஸ் போயிடும் கான்ட்ராக்டில் போனால், அவன் என்னை எங்கே வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்னு சொல்கிறான், உன் சம்பளத்தை மாற்றுவேன்னு சொல்கிறான். நான் போக மாட்டேன், உங்கள் வேலையை எனக்கு கொடுத்துருங்க, பணியந்திரம் நான் கோர்ட்டில் பார்க்குறேன்னு சொல்ல, இது தப்பா? செஞ்ச வேலையை திருப்பி கேட்கறதுக்கு ஜனநாயக நாட்டில் உரிமை இல்லையா? இல்லை ஒடுக்கப்பட்ட மக்கள், சமூகத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள், அவங்க போராட்டத்துக்கு இந்த நாட்டில் ஜனநாயக உரிமை இல்லையா? எங்களை எங்கெல்லாம் துரத்தி விரட்ட போகிறீங்க? எங்கெல்லாம் விரட்ட போகிறீங்க? நாளைக்கே இறங்குவாங்க, தொடர்ந்து இறங்குவாங்க. நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? எலெக்ஷன் வரைக்கும் எங்களை போராட வச்சுட்டே இருக்க போகிறீங்களா? போராட வச்சுட்டு யார் உங்களை ரசிக்க சொல்கிறது? எங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. பதவியில் இருந்துக்கிட்டு, ஆளுங்கட்சியில் பதவியில் இருந்துக்கிட்டு, இல்லை ஐஏஎஸ் அதிகாரியில் இருந்துட்டு உங்கள் ஆட்சி வேணுன்றதுக்காக அவங்களே எதனா உள்குத்தோட முயற்சி எடுக்கிறாங்களா? என்ன தான் நடக்குது? எங்களை தான் வச்சுருக்கீங்க. நேரு அவர்கள், இந்த துறை அமைச்சர் மாண்புமிகு நேரு அவர்கள், நான் அவர்கிட்ட நேரடியாக போய் மனு கொடுத்தேன். 18ஆம் தேதி போய் மனு கொடுத்தேன். இந்த கோரிக்கை நிறைவேற்றுங்க ஐயா, 31/7/2020 பணியிலுமே வேலை கொடுங்க ஐயா, அவர்கள் இவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருக்காங்க, இழப்பீட்டு தொகை கொடுங்க ஐயா, அவங்களுக்கு போட்ட வழக்குகள்லாம் அங்கே திரும்ப பெறுங்க ஐயா, இதான் நான் கொடுத்தது. ஆனால் எங்களுக்கு ஒரு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சம்பளம் 4 மாதம் சம்பளம் கொடுத்தா வேலைக்கு வந்துடுவீங்களா? சம்பளமே கேட்கல யாருமே. நாங்கள் வேலை கொடுத்தா போதும், யார்ட்டி காசுக்காக இந்த போராட்டம் இல்லை. நாங்கள் இது வரைக்கும் எங்கள் சங்கமோ எங்கள் தொழிலாளர்களோ அரிசி பருப்பு என்ன வாங்கியிருக்கோம் கேட்டு தொழிலாளர்கிட்ட ஜனங்கிட்ட லஞ்சம் வாங்கினதில்லை, ₹1 யாருக்கிட்டையும் காசு வாங்கினதில்லை. நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம், உண்மையாக. அதனால தான் இந்த 156 நாளில் களத்தை நிற்கிறோம். நேர்மை இல்லைன்னா நாங்கள் ஏமாத்தினா எப்பயோ முடிச்சிருக்கோம் இந்த போராட்டம். களத்தை நிற்கிறோம். ஏன் இவ்வளோ கண்ணீர், இவ்வளோ கவலை, இவ்வளோ கஷ்டத்தை ஏன் கொடுக்குறீங்க? இவ்வளோ துன்பத்தை ஏன் அந்த தூய்மை பணியாளர் கொடுக்குறீங்க? என்ன பாவம் பண்ணாங்க? என்ன பாவம் பண்ணாங்க? கொரோனா நேரத்தில் காப்பாற்றினாங்க, ஜனங்களுக்கு வாசின குப்பையெல்லாம் எதுவுமே பேசலையே, வாய் மூடி இந்த ஜனம் தானே. நீங்கள் தான் வேலையை கொடுன்னு கேட்கறத பார்த்தே எரிச்சல் அடைகிறீங்க. உங்களுக்கு ஏன் அவ்வளோ கோவம்? எங்கே போனாலும் துரத்தி அரெஸ்ட் பண்ணி நடுத்தரில் திரும்ப விட்றீங்க. நேற்று 4 மணிக்கு விட்டு போயிருங்க. எங்களோட கேள்வி யாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்லேயோ மற்ற இடத்துலையோ யாரா பெண்கள் இருந்தாங்கன்னா நடுத்தரில் 4 மணிக்கு விட்டு போவாங்களா? அப்போ தூய்மை இவங்களுக்குலாம் இந்த அந்த பெண்கள் உடம்புல வர்றது ரத்தம் தானே, அவங்க சாதாரண ஜனங்க தானே, அவங்க உடம்புல வர்றது ரத்தம் தானே, அவங்களெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டிங்களா? அவங்க பெண்களாக நீங்கள் எடுத்துக்க மாட்டிங்களா? மகளிர் மாநாடு நடத்துறீங்க, இங்கே நடத்துகிற மகளிர் முறை தானே, உங்களுக்கே தெரியலையா? ஏன் எங்களை இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்றது தெரியலையா? நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், எங்களோட பேச்சுவார்த்தையை நடத்துங்க.
இந்த கோரிக்கையை முடிங்க. கோரிக்கையை முடித்து அவங்களுக்கு சென்னை மாநகராட்சிக்குள்ளே வேலை கொடுங்க. அவங்க வேலை கொடுத்தா அவங்க பாட்டு வேலை பார்க்க போகிறாங்க. அவங்க பாட்டு வேலை பார்க்க போகிறாங்க. முதல்வர் அவர்கள் இந்த பிரச்சனை எப்படியாவது முன்னாடி வரணும். எங்களுக்கு நிறைய தடை இருக்குது, படிக்கல. பல தடைகள் இருக்குது. அமைச்சர்கள் தடையாக இருக்காங்களா, அதிகாரிகள் தடைகள், எந்த தடையை பற்றி கூட எங்கிட்ட பேச மாட்டேன்றாங்களே. பார்த்தாங்க 21 பேர் பேசுவார், பேசவே இல்லையே. கூப்பிட்டு சொல்லுங்கள், எப்பா முடியல, இதான் காரணம், அதான் பேசுங்களேன். நாங்கள் அது கூட தகுதி படைச்சவங்க இல்லையா இந்த ஜனநாயக நாட்டில்? நீங்கள் எங்களை என்னன்னு கூப்பிட்டு பேசுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். இல்லை சென்னை மாநகராட்சி வேலை வைக்க முடியும், என்ன காரணம் இருக்குன்றதை நாங்கள் சொல்கிறோம்.